பிறப்பு. மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் குருவான துரோணாச்சாரியரின் பிறப்பானது மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்தது. சொல்லப்போனால் உலகின் முதல் டெஸ்ட் டியூப் குழந்தை துரோணாச்சாரியர் என்றால் அது மிகையல்ல. முனிவர் பரத்வாஜருக்கும் கிருதாஜி என்ற அப்சரா என்பவருக்கும் மகனாய் பிறந்தவர்தான் துரோணர். முனிவர் பரத்வாஜர் ஒரு மாலை பொழுதில் வழிபாடு செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார். எப்போதும் கங்கை நதியில் குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்த அவர் அன்று குளிக்கும்போது ஒரு அழகான பெண் அந்த கங்கை நதியில் குளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு மயங்கி நின்றார். முனிவர் பரத்வாஜரை பார்த்ததும் அந்த அழகான அப்சரா கிருதாஜி ஒரு இடுப்பு துணியை உடுத்திக் கொண்டு கங்கை ஆற்றிலிருந்து வெளியே வந்தார். முனிவர் பரத்வாஜர் அந்த இந்திரனும் சொக்கிப் போகும் பேரழகில் மயங்கி நின்றார். அந்த ஈர உடையின் அழகில் மயங்கிய அவருக்கு தானாகவே விந்து வெளியேறியது. அப்போது அந்த விந்தணுவை ஒரு களிமண் பானையில் சேகரித்து கொண்டு அவருடைய ஆசிரமத்தில் ஒரு இருண்ட அறையில் சேமித்து வைத்தார். அந்த பானையிலிருந்துதான் துரோணர் பிறந்தார். துரோணம் என்றால் பானை என்று பொருள். அதிலிருந்து துரோணர் என்பது பானையிலிருந்து பிறந்தவர் என்ற பொருளில் வழங்கப்படுகிறார். சகாதேவர் தனது தந்தையின் மூளையை சாப்பிட்டார். பாண்டவர்களின் தந்தையான பாண்டு இறக்கும் தருவாயில் தனது மகன்களும் தன்னுடைய அறிவையும் ஞானத்தையும் பெற வேண்டும் என்று தனது மூளையை அவர்கள் பெற வேண்டும் என்று விரும்பினார். அதில் சகாதேவர் மட்டுமே அதை செயல்படுத்த ஆர்வம் செலுத்தினார். அவ்வாறு தனது தந்தையினுடைய மூளையை உண்ணும்போது முதல் கடியில் முன்னால் நடந்த கடந்தகால அறிவை பற்றிய சக்தியை பெற்றார். இரண்டாவது கடியில் தற்போதைய நிகழ்வுகள் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் சக்தியை பெற்றார். மூன்றாவது கடியில் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை அறியும் சக்தியை பெற்றார். சகாதேவர் தன்னுடைய சகோதரரான நதுலனுடன் அடிக்கடி மௌன விரதத்தை கடைபிடிப்பார். மேலும் பிற்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டார். இந்த பூமியை தூய்மையாக்க ஒரு மாபெரும் போர் நடைபெறும் என்பதையும் அறிந்திருந்தார். ஆனால் அப்படி ஒரு போர் வருகிறது என்பதை அவர் யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் சொல்லாமல் மௌனமாக இருந்தாலும் அது பயன் தரவில்லை. அந்த போர் வந்தே விட்டது. பாண்டு இறந்த பின் அவரது உடலை உண்ட சகாதேவனுக்கு கடந்த காலம் எதிர்காலம் உள்ளிட்டவை அறியும் ஞானம் மட்டுமல்ல, ஜோதிடத்திலும் பெரும் ஞானம் இருந்தது. அதனால்தான் மகாபாரத போரிற்கான சரியான நாளை குறிப்பதற்கு துரியோதனனை சகுனி அனுப்பி வைத்தார். சகாதேவர் நேர்மையானவர். போரில் துரியோதனன் என் எதிரி என்று அறிந்திருந்தாலும் நாளை குறித்து கொடுத்தார். பலராமரின் மகள் வத்சலாவை அபிமன்யு மணந்தார். துரியோதனனின் மகனான லக்ஷ்மணனுக்கு வத்சலாவை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பலராமர் விரும்பினார். ஆனால் அபிமன்யுவும் வத்சலாவும் ஒருவரையொருவர் நேசித்தனர். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினர். எனவே அபிமன்யு தனது சகோதரரான கடோத்கஜனின் உதவியை நாடினார். அவர் ஒரு அசுரர். அவர் லக்ஷ்மணனை பயமுறுத்தி ஏமாற்றினார். கடோத்கஜன் வத்சலாவுடன் பறந்து சென்று தனது சகோதரர் அபிமன்யுவிடம் வத்சலாவை ஒப்படைத்தார். இதனால் துரியோதனன் மிகவும் மனமுடைந்து